இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாப் 5 பேப்ளேட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம். அதுவும் இந்த மாதிரி வீடியோ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேப்ளேட் ஃபேக்ட்லாம். ஸோ இனிமேல் வந்து நெக்ஸ்ட் 2 வீடியோ இந்தமாரி தான் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தமாரி பேட்ஜஸ் அந்தமாரிலாம் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு நல்லா நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அது சப்போர்ட் வியூஸ் வந்து அதிகமாக வந்து லைக்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் வீடியோ அடுத்த as soon as possible கண்டிப்பாக வந்துடும். இப்போ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஃபேக்டர் சொல்லுறதுன்னா பேப்ளேட் வந்து எஜுகேஷ்னல் பெனிஃபிட் ஆஃப் பேப்ளேட் சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வால்டாய் விசஸ் அகபானின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐக்கர் அகபானி யோசிப்பாங்க, அவ்வளோ பெரிய சாம்பியனை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டேடியமில் இந்த இடத்துல கார்னர் லான்ச் பண்ணால் அங்கே போய் சென்ட்ரலில் அடிக்க முடியும்னு சொல்லி யோசிப்பாங்க. அது வந்து அது யோசிப்பு தன்மையை டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிக்க உங்களுக்கு வந்து திங்கிங் நாலேஜ் அதிகமாகும், டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் சொல்ல வராங்க, பேப்ளேட் ஃபேக்டாகவும் சொல்ல வராங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் 2 எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா சீரீஸ்லையும் பேப்ளேட் எக்ஸில் ஆர் பிளாஸ்டிக் ஜென், மெட்டல் ஃபியூஷன், பெஸ்ட், இல்லை எல்லா சீரீஸ்லேயும் கண்டிப்பாக ஷார்க்குன்னு சொல்லி ஒரு கேரக்டர் மாதிரி இருப்பாரோ, இல்லை ஷார்க்குன்னு சொல்லி இந்த ஒரு பேப்ளேட் பேர் இருக்கும், இல்லைனா ஷார்க்குன்னு சொல்லி அனதர் ஜாப்பனீஸில் கூட அந்த பேர் இருக்கும். ஆனால் அந்த ஜாப்பனீஸ் பேருக்கு ஷார்க் தான் மீனிங்னு சொல்லி இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த 4 சீரீஸ்லேயும் கண்டிப்பாக இந்த ஷார்க்குன்னு பேர் இருந்தே ஆகும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த 4மே என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிவ்அவே லிஸ்ட்டில் உங்களுக்கு சேர்த்துடுறோம். ஆமாங்க, நம்ம கிவ்அவேவும் பண்ண போகிறோம். எப்போனா இப்போ இல்லை, 6 சப்ஸ்கிரைபர் அடித்த உடனே. ஸோ வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் கிவ்அவே பண்ணுறோம், நோ காஸ்ட். நீங்கள் பண்ண வந்து சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் இந்தமாரி பண்ணணும். ஸோ நாங்கள் சொல்கிறதுலாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிட்டீங்க. இனிமேல் வந்து நம்ம கிவ்அவே பற்றி நம்ம பேசுவோம். ஸோ வந்து ஃபேக்ட் நம்ம திருப்பி பார்ப்போம். சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும், ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே செஞ்சிட்டோம், அது இதுமாரி முன்னாடியே பண்ணிட்டோம். பட் அது நெட்டு ஒர்க்குனால வந்து என்னாச்சு, இஷ்யூனால் ஃபுல்லாக டிஸ்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ சாரி. நம்ம வந்து 2 வாரம் முன்னாடி, அதாவது போன மாதம் June 1 அப்போயே நம்ம விட்டுருப்போம். பட் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோ ஒர்க் இருக்குது எங்களுக்கு. ஸோ அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து வீடியோஸ் எல்லா ஃபேக்ட்டும் வந்து உங்களுக்காக டைம் ஒதுக்கி பண்ணுறதுனால நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ பண்ணணும்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கேட்குறேன். இது வந்து இட்ஸ் நாட் ஆர்டர். ஸோ ஃபேக்ட் நம்பர் 3 வந்து இது புதுசுனால நான் சொல்கிறேனே. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே புது ஃபேக்ட்லாம் வந்துடுச்சு. அது என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம இந்த பேப்ளேட்லாம் பார்க்குறோம்ல, அதுக்குன்னு வந்து ப்ரொடியூசர் இருப்பார்ல. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டேரக்டர் ஏதோ டேரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட தான் கதை சொல்கிறாங்க. அவங்க தான் படம் ரிலீஸும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பேப்ளேடோட ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம போக்கிமான், அதாவது இந்த பிக்காச்சோ, ஆஷ் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த கம்பெனி, அதாவது டக்காரா டாமி தான் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேப்ளேட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி அதுலேயே நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும். அதை போய் நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சின்ன இதுதான். ஸோ அடுத்து வந்து ஒரு நினச்சே பார்க்க முடியாத ஃபேக்ட், அதாவது வந்து பேப்ளேட் போல்ட்டுன்னு இருக்கும்ல கைஸ், வந்து ஃபஸ்ட்டு 2 சீசன் தான் பேப்ளேட் போல்ட்னு சொல்லுவாங்க. அதில் மெயின் 2 கேரக்டர் வந்து 130 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஜிங்காவோட ஒரு 15% சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி. ஸோ வந்து இது வந்து அக்யூரேட்டாக வந்து வச்சு ஒரு கணிப்போடு தான் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஃபேக்ட், அதாவது இது வந்து கடிச்ச ஃபேக்ட் மட்டும் இல்லை, போனஸ் ஃபேக்ட் நம்ம சொல்ல போகிறோம், இது உங்களுக்காக தான். ஸோ வந்து அதாவது 4th ஃபேக்ட் என்னன்னா, ஸோ வந்து நம்ம எல்ட்ராகோ போட்டிருப்போம், அதுவும் சாதா எல்ட்ராகோ இல்லை, மீட்டு எல்ட்ராகோ. ஸோ அதை நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டூம் சைசர் வீடியோவும் இருக்குது, எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. இனிமேலும் வரும். நீங்கள் எதெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து
யாராச்சும் எல்ட்ராகோ ஃபேனா ரவிகா ஃபேன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ வந்து நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம், எல்ட்ராகோ தான் வந்து பெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லியிருப்போம். பட் டக்கார் டாமி படி, பேப்ளேட் ஓனர் படி வந்து ஃபஸ்ட்டு சீசன், அதாவது 1999 தான் ஃபஸ்ட்டு சீசன் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதில் இருக்க ஒரு ட்ராகன், அதாவது நம்ம மெயின் ஆண்டகனிஸ்டாக இந்த நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கிவ்வே பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் ஆர் ஷார்ட்ஸ் போடுறோன்னா அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண நாங்கள் உங்களை பார்த்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்போம். சப்போஸ் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் பேர் கிவ்வே லிஸ்ட்டில் வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு பேப்ளேடு ஆர் மெட்டல் ஃபிஷிங் பேப்ளேட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ கிவ்வே வேணுமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தா தான் சொன்னேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் மாரி அடிக்க வச்சிங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கும் பேப்ளேட் கிடைக்கும், அவங்களுக்கும் பேப்ளேட் கிடைக்கும், எல்லாருக்கும் பேப்ளேட் கிடைக்கிற மாதிரி பற்றி நம்ம பேசணும்னு சொல்லி அதுக்குள்ளே கிவ்வே போய் ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த மெயின் ஆண்டகனிஸ்டாக இருந்த ஒரு ஆள் தான் நான் கமெண்ட் பண்ணி சொன்னேன். ஸோ அவர் வச்சுருக்க அந்த ட்ராகுன் அதுதான் வந்து பெஸ்ட்டு ட்ராகன் சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன தான் வந்து இல்லை ப்ரோ எனக்கு எல்ட்ராகோ தான் பிடிக்கும்னா அது உங்களோட தாட், எல்லாரோட தாட்டும் அதான் மோஸ்ட்டாக இருக்கும் எல்ட்ராகோ ஃபேன்லாம். ஆனால் வந்து இதான் டக்கார் டாமி, அதுக்கப்புறம் இந்த ஓனர் ஆஃப் த பேப்ளேட், அதாவது பேப்ளேடு ஆரம்பித்த பேர் தான் இதான் சொல்கிறாங்க. ஸோ வாங்க டாப் நம்பர், அதாவது ஃபேக்ட் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ 6 வந்து உங்களுக்காக தான் பண்ணுறோம். ஸோ வந்து 6th ஃபேக்ட் என்னன்னா ஆரிஜின் ஆஃப் பேப்ளேட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஆரிஜின் ஆஃப் பேப்ளேட்லாம் என்ன ப்ரோ ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொல்கிறீங்க? ஆரிஜின்னாலே வந்து பேப்ளேட் தொடக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அது எங்கே தொடக்கப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேம் இருக்குது கேஸ் பியோஜமான்னு சொல்லி, அப்போவே ஒரு ஏடி டைம்லேயே வந்து அப்போவே வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இந்த பேப்ளேட் வந்து உருவாக்கப்பட்டது. நம்ம பார்த்த பேப்ளேட் இப்போ பார்த்துட்டு இருக்க பேப்ளேட் வேறு, அப்போ இருந்த பேப்ளேட் வேறு. ஸோ அதை பற்றின வீடியோவும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். எப்போனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கிவ்வே லிஸ்ட்டில் நீங்கள் வரணும் ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்துடும். கிவ்வே லிஸ்ட்லேயும் நீங்கள் வந்துடுவீங்க, நம்ம ஆல் சப்ஸ்கிரைபர்னு அடிச்சிடுவோம். ஸோ வந்து அந்த வீடியோவில் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து லைன் பை லைனாக இருக்கும், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃபஸ்ட்லேருந்து ரூட்லேருந்து நம்ம அதாவது தொடக்கத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம், இனிமேலும் வரும். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து இதே மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம், அதுலேயும் போய் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிட்டு இல்லை நோட்டிஃபிகேஷன் டிங்குன்னு வரும். ஏன்னா வந்து நம்ம வீடியோஸ் வந்து அதுலேயும் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்று இன்றைக்கி வந்துடும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா சண்டே ஈவினிங் ஆர் மண்டே மார்னிங் தான் வந்து இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இதை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், எடிட் பண்ணுறதுக்கெலாம். ஸோ கைஸ் நம்ம இதை இனிமேல் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தால் கிவ்வே லிஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க. ஸோ கிவ்வே அப்டேட்டும் நாங்கள் சொல்ல போகிறோம். இல்லை கைஸ் இந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து கண்டிப்பாக எடிட்டர் வந்து இப்போ நடுவில் இந்த பேபேட ஒரு எபிசோடை தான் வந்து போட்டிருப்பாரு, அதில் ஸ்ட்ரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுற எங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வீடியோ ஆர் ஆவரேஜான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் உண்மையாக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் ட்ரைபாட் கூட வாங்கியிருக்கோம். இனிமேல் வந்து சூப்பரான பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்டு கண்டென்ட் வீடியோலாம் வரும் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிவ்வே இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ் தான், இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் எங்களை ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க வச்சிங்கன்னா கிவ்வே 10 பேருக்கு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, 5 பேர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் கைஸ். ஸோ பாய், இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். திஸ் இஸ் பேட்டில் பிளேடர்ஸ்.